பெரிய பொண்ணோட மாமியார் என்ன பேச்சு பேசுது? எம்மா எம்மா, வா வா சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். இங்கே இருக்கவே எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி என்னைக்கு ஒரு நாள் தான் வரோம், தினமும் இருக்க பெரிய பொண்ணுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. ஆமாம் ஆமாம், பெரிய பொண்ணுக்கு வந்து கோயில் கட்டி தான் கும்பிடணும். எவ்வளோ பொறுமைசாலியாக இருக்கா பற்றியா? இன்னும் நீங்களாம் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டோம். நீங்கள் எங்கள் பெரிய பொண்ணை எவ்வளோ நல்லா பார்த்துக்குவீங்க. அதை பற்றி தான் நாங்கள் பேசின்னு இருக்கோம். உங்களுக்கு தெரியுது, அவளுக்கு தெரியுதா நான் நம்ம அவளை கொடுமைப்படுத்துகிறேன்னு நினச்சினக்கா. கொடுமையா? அது நீங்களா? ஐயோ, நீங்கள் எவ்வளோ தங்கமானவங்க. நீங்களா கொடுமைப்படுத்துறீங்க? உங்களை மாதிரி மாமியார் கிடைக்கிறதுக்குலாம் எங்கள் பெரிய பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம், உங்களை மாதிரி மாமியார்லாம் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. உங்கள் மாமியார்லாம் எப்படி, என்ன மாதிரியா? இல்லை உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்களா? எங்கள் மாமியார் உங்களை மாதிரி தங்கமானவங்க தான். என்னென்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் நாங்கள் கொடுமைப்படுத்துவோம், இங்கே வந்து நீங்கள் உங்கள் மருமகளை கொடுமைப்படுத்துறீங்க. அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. என்னது, நீங்கள் கொடுமைப்படுத்தீங்களா மாமியாரை? இல்லை, எங்கள் மாமியாரும் தங்கமானவங்கன்னு சொன்னேன். 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக பெரிய பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மாமியார் பேச்சு கேட்டு நடக்கணும், மரியாதை கொடுக்கணும் மாமியாருக்குலாம். அதெல்லாம் சொல்லி கொடுங்க. சொல்லித்தரோம். என் மருமகளை அனுப்பிச்சி விட்றேன். நல்லா கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன கிளம்பிட்டீங்களா? உங்கள் அம்மாவும் அப்பாவும் வேலை இருக்குன்னு ஓடி போயிட்டாங்க சீக்கிரமா. நாங்கள் தான் மாட்டினோம் உங்கள் மாமியார்கிட்ட. பெரிய பொண்ணு எப்படி தான் இருக்கிறேன் உங்ககிட்ட? வீட்டுக்கு வாசப்படி. மாமியார்னாலே இப்படி தான் இருப்பாங்க, தெரிஞ்ச கத்தனை அதெல்லாம். ஆமாம், வீட்டுக்கு வாசப்படி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாசப்படி நான் எங்கேயும் பார்க்கல தாயே. உன் வீட்டுக்கார் ரொம்ப தங்கமானவராக இருக்காரு. ஆமாம், அவருக்காக தான் நான் பொறுத்துன்னு இருக்கேன். இவங்க பண்ணுற சேட்டையை கொடுமையெல்லாம். இல்லைன்னா எப்போவோ எங்கள் அம்மா வீட்டு கிளம்பி வந்துட்டு இருப்பேன். அவர் ஒருத்தருக்காக தான் பார்த்துன்னு இருக்கீங்க. பரவாயில்ல, உன் வீட்டுக்காரு அம்மாவை விட்டு கொடுக்காம, பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம நல்லா கரெக்டாக தான் பார்த்துக்கிறாரு. நீங்களும் இதே ஊரில் தான் இருக்கீங்க. எங்கன்னா வரீங்களா எங்கள் வீட்டுக்கு? எங்கள் அம்மா வந்தாங்க, அவங்க கூட வந்திருக்கீங்க. உங்கள் மாமியாரை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குடி. நாங்கள் எங்கடி வர்றது உன்னை பார்க்கறதுக்கு? எப்போ டைம் கிடச்சா வரோம். உங்கள் மாமியார் இன்னைக்கு தான் ஊருக்கு போச்சுன்னா சொல்லு, அன்றைக்கி வரோம். அவங்க எந்த ஊருக்கு போகிறாங்க? அவங்க பொண்ணு தான் இங்கே வரும், அவங்க போக மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி வர்றதுங்க சொல்லு? சரி, நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு. சரி, போய்ட்டு வாங்க. போய்ட்டு பெரிய பொண்ணு. சரி. கீதா சீக்கிரம் வா, உங்கள் மாமியார் வருது, ஓடியா. ஐயோ, இதோ வந்துட்டேன். என்ன ஓட்டம் வராளுங்க பேர் பேயை பார்த்த மாதிரி. அங்கே தான் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன். அவங்க தான் போயிட்டாங்களா? வீட்டுக்குள்ளே போ. ஐயோ, இந்த பேயை பார்த்தா வராங்களா? போய் வீட்டை பெருக்கு சாமான தொலைக்கு போய் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா? அத்தை செய்யன்னு இருங்க, செய்கிறேன். அப்படின்னா வெட்டி முடிச்சிட்டு இப்போ உனக்கு ரெஸ்ட் கேட்குதே. ஏமா சண்டே ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் போய் சாமானே தொலைக்கிறேன். ரெஸ்ட் வேணா ஒன்றும் வேணாம். சாமானை தொலைக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 10 எழுந்துக்கணும். தலையாக வலிக்குது. சாமான் தொலைக்க சோப்பு காலிட்டு இருக்கேன். எங்க என்னடி செல்லம்? செல்லத்துக்கு ஒன்றும் இல்லை. சாமான் தொலைக்க சோப்பு காலி ஆயிடுச்சு, செல்ஃபில் வச்சுக்க பாருங்க, கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க. அவ்வளோதானா? என் பட்டுக்கு வேற எதுவும் தேவையில்லையா? நான் வேணா இந்த சாமான்லாம் கழுவி தட்டுமா? ஏங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை. அப்புறம் உங்கள் அம்மா வந்து உங்களை நான் குடும்பப்படுத்துன்னு சொல்கிறதுக்கா? போங்க, போய் சோப்பு மட்டும் எடுத்து கொடுங்க. ஆமாம், யாருமே பார்க்கல, போய் சோப்பு எடுத்துக்காங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் விட மாட்டாளே. இந்த மனுஷனுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சோப்பு தானே? ஆமாம், கொடுங்க. வேற ஏதாவது வேலை இருக்கா? துணி ஏதாவது காய வைக்கணுமா என்ன? சொல்லு, செஞ்சிடாதியா. இன்னைக்குண்ணா பாசம் அருவியாக கொட்டுது. என் பொண்டாட்டிக்கு நான் வேலை செஞ்சு தரணும், ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறேன். இதில் என்ன இருக்குது சொல்லு? இது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை உரிச்சு உப்பு கண்ணை போட்டுடுவாங்க. போங்க, உங்கள் வேலையை போய் பாருங்க. என் பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு தரத்துக்கு நான் எதுக்கு பே பண்ணணும்? அப்படியா? அத்தை, உங்கள் பிள்ளை உங்களை கூப்பிடாரு பாருங்க. ஏண்டி சும்மா இருக்க மாட்டேடி? நான் போகிறேன்ப்பா. இப்படி ஓரா இருப்பார், அவ்வளோ பயம் அம்மாண்ணா.